ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கையில் பணமே தங்கலையா, எதனால் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்போம். நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டாலும் நம்ம கையில் இருக்க இந்த ஒரு 5 பொருளை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம கையில் வந்து பணம் தங்கும். நம்ம பணம் வைக்கிற இடத்துல இந்த பொருட்கள்லாம் வைக்கணுங்க. நான் ஒரு 5 கிராம்பு எடுத்திருக்கேன். மிளகு ஒரு 5, நான் ஒத்தையில் எடுக்கணும்னு எடுத்தேன். நீங்கள் வந்து எல்லாமே ஒத்தையில் கூட எடுக்கலாம். ஏலக்காய் ஒரு 3 எடுத்திருக்கேன். பட்டை ஒரு 3 பீசஸ் எடுத்திருக்கேன். இது எண்ணிக்கையெல்லாம் கிடையாது. எப்போவுமே நம்ம வந்து பணம் வைக்கிற இடத்துல இந்த மாதிரி வாசனை திரவியங்கள்லாம் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல பணப்புழக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன். இது வந்து என்னென்னா பச்சை கற்பூரங்க. பச்சை கற்பூரம் கோவிலெலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது கண்டிப்பாக இது ரொம்ப மெயின்ங்க. நம்ம எதுக்குனாலும் இதை கண்டிப்பாக நம்ம வைக்கணும். இதை வந்து எப்படி பண்ணுறேன்னா, நீங்கள் வெள்ளை துணி நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நீங்கள் மஞ்சள் துணி இருந்தாலோ இல்லை வெள்ளை துணியை வந்து நீங்கள் மஞ்சளில் துவைச்சி கூட வச்சுக்கலாங்க. நல்லா நினச்சி கூட. நான் வெள்ளை துணியில் மஞ்சள் வந்து சொஸ்திக் மாதிரி மட்டும் போட்டிருக்கேன். இந்த துணியோட சைஸு ஒரே ஈவனாக இருக்கும். நான் 8க்கு 8 எடுத்திருக்கேன். 6க்கு 6 எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி இன்ச் டேப் இல்லை அப்படின்னா ஒரு இன்ச்சு 4 சைடும் ஒரு ஒரு சாரி ஒரு ஒரு முழம்னு ஜான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் உங்களோட கையில் அளந்து கூட அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கொயராக ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அந்த ஸ்கொயர் டைப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் 8க்கு 8 அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதை எடுத்து நான் மஞ்சள் வந்து தண்ணியில் துவைச்சி எடுக்கலை, அந்த முக்கி எடுக்கலை, ஒரு சொஸ்திக் மாதிரி போட்டிருக்கேன். இது ரொம்பவே இன்னும் நல்லதுங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டு நம்ம இதில் ஒரு நாணயத்தை வந்து வச்சு வைக்கும்போது நம்மக்கிட்ட கண்டிப்பாக அந்த இடத்துல பணப்புழக்கங்கள் இருக்கும். நீங்கள் வைக்கிற பீரோவாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பாத்திரத்தில் வச்சாலும் சரி. இதுக்கு முன்னெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், பழைய மசாலா டப்பாவில் வைப்பாங்க நிறைய பேர் பணம் வந்து. எதனால் அந்த மசாலா டப்பையில் வந்து வாசனை பொருட்கள், மிளகு, இந்த சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம் இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி வைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து இருக்கும். இந்த சொஸ்திக் போட்டுட்டு அதில் நான் ஃபஸ்ட்டு வந்து பச்சை கற்பூரம் வச்சேன். ஏலக்காய், பட்டை, மிளகு, கிராம்பு இதை எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு நம்ம உங்களுடைய நீங்கள் வைக்கும்போதே வந்து நாணயத்தை போடும்போது உங்களுடைய இஷ்ட தேவதை இருக்கும். அதுக்கு முன்னாடி நமக்கு குலதெய்வம்னு ஒன்று இருக்கும். அந்த குலதெய்வ வழிபாடு எப்போவுமே நமக்கு வந்து ரொம்பவே முக்கியம். அந்த குலதெய்வத்தை ஒரு டைம் நம்ம மனசார வேண்டிக்கிட்டு, அதுக்கடுத்து நம்மளுடைய இஷ்ட தேவியும் வேண்டிக்கிட்டு இந்த காசை வச்சு ஒரு முடிச்சு வச்சுக்கோங்க. நமக்கு எப்போவுமே குலதெய்வ துணை இருக்கும். நம்ம என்ன தான் இஷ்ட தேவதைகளை கும்பிட்டாலும் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்கும். முருகர் இருப்பார், விநாயகர் இருப்பார், பெருமாள் இருப்பார், சிவன் இருப்பார். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒரு குலதெய்வம்னு ஒன்று கூப்பிட்டுட்டு இவங்களை கூப்பிட்டா அந்த அம்பாள் வந்து நம்மளை அழைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. குலதெய்வம் வந்து நமக்கு வழி விடுவாங்களாம். என்னை கூப்பிட்டுருக்காங்க, நீங்களும் கூட வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னுவாங்க ஐதீகம். அதனால் அதை நினச்சிக்கிட்டு இந்த பணத்தை வந்து முடிச்சுட்டு நம்ம பணம் வைக்கிற டப்பா வந்து இந்த டப்பாவை நீங்கள் எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல சுத்தமான இடத்துல வச்சாலும் சரி, இல்லை பீரோக்குள்ளே வச்சாலும் சரி, இந்த டப்பாவில் இந்த முடிஞ்சு வச்சுருக்க நாணய காசை போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களால் முடிஞ்சது 51 இல்லை 101 201 501 ஒத்தையில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் சேரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.